ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன செஞ்சுங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம்பா ரவா பொங்கலை பார்த்துடுவோம். நான் அதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு சம்பா ரவா எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படி பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கடாயில் நெய் ஊற்றி ஹீட் ஆனோடனே மிளகு வெடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜீரகத்தை சேர்க்கணும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகு நல்லா வெடித்தோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் கருகிடக்கூடாது. அது நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பு, இது நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு முந்திரி பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பசங்களும் நிறைய முந்திரி பருப்பு சேர்த்தா அந்த பொங்கலை வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் தட்டி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச பொங்கல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் இதில் தாராளமாக சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கூட தான் யூஸ் பண்ணுவேன். பொங்கல் பசங்களுக்கு வைக்கும்போது அது மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் கொடுப்பேன். இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சூடாக பரிமாறினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நான் மதிய லஞ்சுக்கு பூண்டு மிளகு குழம்பு செஞ்சேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பத்திய குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதில் பூண்டு நிறையா சேர்த்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 10 பல் பூண்டு, 3 பல் பூண்டை தட்டி வச்சுக்கணும், 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து செய்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, அதை பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் நரப்பாக வச்சுருக்கேன். புளியை வெந்நீரில் ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுக்குவோம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக வெந்தயம் நிறையா சேர்க்கக்கூடாது, குழம்பு கசந்து போயிடும்பாங்க. வெந்தயம் நல்லா வெடித்த உடனே பூண்டு சேர்த்துக்குவோம்.
பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க புளி கரைசலில் தேவையான மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு கடாயில் எடுத்து பொறுமையாக ஊற்றிடலாம். அதில் தட்டி வச்ச பூண்டு பல், மிளகுத்தூள், கத்திரிக்காய், எல்லாம் சேர்த்து கலரி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இதை 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.